நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 2 நாட்கள் ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. நீலகிரியில் தொட்டபெட்டா, பைன் சோலை, அவலாஞ்சி, லேம்ஸ் ராக் சுற்றுலா தலங்கள் இன்று மூடல். ரெட் அலர்ட்டால் உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி ரத்து. ட்ரெக் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வனப்பகுதிக்குள் நடைபயணம் மேற்கொள்ளவும் தடை விதிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் தயார் நிலையில் பேரிடர் மீட்பு குழுக்கள். ரெட் அலர்ட்டால் 2 மாவட்டங்களில் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நீலகிரியில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் மக்கள் இன்று மாலை 4 மணிக்குள் இருப்பிடங்களுக்கு திரும்ப வேண்டும். பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ளவும் அமைச்சர் சாமிநாதன் அறிவுறுத்தல். காரணம் 4 மணிக்குள் திரும்ப அவர்கள் எங்கெங்கு தங்கியிருந்தார்களோ அந்தந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக அங்கே வேண்டுகோள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் 2 நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம் வீடுகளிலே கொஞ்சம் கூடுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நலமாக. கோவையில் மழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி அறிவிப்பு. அதி கனமழையின் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். எனவே சரியான முன்னேற்பாடு இருக்கிறது. எவ்வளவு மழை வந்தாலும் அதை சமாளிக்க முடியுங்கிற நிலை இருக்கிறது. பொதுமக்கள் ஒரு ஜாக்கிரதையாக, மழை வருதுனாக்க நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மரங்களுக்கு அடியில் மக்கள் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மின்கம்பிகள் உள்ள பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என நீலகிரி ஆட்சியர் அறிவுறுத்தல். இங்க ட்ரீஸ் ஃபாலிங் ஆகும்போது நிறைய கரண்ட் வயர் பிரச்சனை வரும். ஸோ அப்போ போய் வயர்ஸ் டச் பண்ணக்கூடாது அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லியிருக்கோம். மரங்கள் கீழே பார்க்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே பண்ணக்கூடாது. ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு ஓல்ட் டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்க கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிப்பு. 1 வாரத்திற்கு முன்பே பருவமழை தொடங்கியதால் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என கணிப்பு. தூத்துக்குடி, பாம்பன் துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் கூண்டு ஏற்றம். தலைநகர் டெல்லியில் பலத்த சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். தென்மேற்கு பருவமழை எதிரொலியாக 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா மாறியதாக நிதி ஆயோக் CEO சுப்பிரமணியம் அறிவிப்பு. சர்வதேச நிதியத்தின் தரவுகளின்படி இந்தியா ஜப்பானை முந்திவிட்டதாக விளக்கம். கேரள மாநிலம் கொச்சி அருகே சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. கப்பலில் இருந்து 21 பேர் பத்திரமாக மீட்பு. எஞ்சிய 3 மீட்கும் பணிகள் தீவிரம். கடலில் மூழ்கிய கப்பலில் கந்தக எரிபொருள் உள்ளதால் மீனவர்கள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கடலிலோ அல்லது கடற்கரையிலோ எண்ணெய் அல்லது கண்டெய்னர்களை கண்டால் தொட வேண்டாம் என அறிவுறுத்தல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியாக சந்திப்பு. தமிழகத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். பயன்படுத்தி இந்த கோரிக்கையை
மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாரு, செய்ய மாட்டேன் புறப்படாது, செய்யதான் சொல்லுவாரு, செய்யறதா செய்யறாங்கன்னு படம் எவ்வளவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு டாஸ்மாக் கொள்ளை கொடியை எடுத்துச் சென்றுள்ளார். வெள்ளை கொடி, காவி கொடி குறித்த மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு தமிழிசை பதிலடி. முதல்வர் சொல்கிறார், நான் காவி கொடியோடு அங்கே செல்லவில்லை எடப்பாடியார் போல, வெள்ளை கொடியோடும் சொல்லவில்லை என்று சொல்கிறார். கொள்ளை கொடியோட போயிருக்கீங்க, டாஸ்மாக் கொள்ளை கொடியோடு நீங்கள் போயிருக்கிறீர்கள். முதலமைச்சர் ஆவதற்காக தான் அரசியலுக்கு வரவில்லை என கமல்ஹாசன் விளக்கம். எம்எல்ஏ, எம்பி எல்லாம் தனக்கு புரியாது என தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பேச்சு. ஆனால் 40 வருஷம் நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ, எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் 40 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் கூட்டம். மோடி அரசின் 3வது பதவிக்காலத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு, எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அயூப் சாஹிப் காலமானார். தலைமை காஜி சலாவுதீன் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். தூத்துக்குடியில் முன்விரோதம் காரணமாக இளம் பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு. வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணை முதியவர் வெட்டிய அதிர்ச்சி காட்சி. அடிமைகள் மீண்டும் பழைய முதலாளிகளின் காலை தேடி பிடித்து விழுந்து விட்டனர். அதிமுக குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கான சேவை தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்ட்ரல் நோட்டரிக்காக 7500 வழக்கறிஞர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் தகவல். புதுச்சேரியில் யார் ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன? முதலமைச்சர் ரங்கசாமியுடன் விவாதிக்க தயார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். மேடை போடுவான் முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா? விவாதிக்கிறதுக்கு தயாரா? அவர் ஆட்சி காலத்துல இந்த 4 ஆண்டு காலம், இந்த 4 ஆண்டு காலத்துல அவருடைய சாதனை என்ன, 5 ஆண்டு காலத்துல எங்களுடைய சாதனை என்ன? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நள்ளிரவுடன் நிறைவு. மே 29 முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தங்கள் செய்ய அனுமதி. (2026) சட்டமன்ற தேர்தலுக்காக சீமான், விஜய் ஆகிய 2 பிளேயர்களை RSS இறக்கியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம். மியான்மர் கடற்பகுதியில் ரோஹிங்கியா அகதிகள் படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து. இருவேறு விபத்துகளில் 427 ரோஹிங்கியா அகதிகள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நீடிப்பார் என அறிவிப்பு. முகமது யூனுஸ் பதவி விலக உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய முடிவு. உக்ரைன் மீது 7 மணி நேரம் தொடர் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. உக்ரைனில் 13 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் காயம். இந்தியாவின் பல பகுதிகளில் எக்ஸ் வலைதளம் முடங்கியதால் பயனர்கள் அவதி. டேட்டா சென்டர் செயலிழப்பு சிக்கல்களை சந்தித்து வருவதாக எக்ஸ் தரப்பில் விளக்கம்.
பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL போட்டியில் டெல்லி அணி த்ரில் வெற்றி. ஆறுதல் வெற்றியுடன் IPL தொடரை நிறைவு செய்த டெல்லி கேபிட்டல்ஸ். IPL தொடரில் சென்னை, குஜராத் அணிகள் இன்று பிற்பகல் பல பரீட்சை. முதல் 2 இடங்களை தக்க வைக்க குஜராத் அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம். IPL தொடரில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத், கொல்கத்தா மோதல். ஆறுதல் வெற்றியுடன் நடப்பு IPL தொடரிலிருந்து விடைபெற இரு அணிகளும் ஆர்வம். ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஸ்ரீகாந்த். சாம்பியன் பட்டத்தை வெல்ல இறுதிப் போட்டியில் சீன வீரருடன் இன்று பல பரீட்சை. ஜெனீவா ஓபன் டென்னிஸில் நோவக் ஜோகோவிச் சாம்பியன் பட்டம். ஒற்றையர் பிரிவில் 100வது சாம்பியன் பட்டத்தை வென்று ஜோகோவிச் சாதனை. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 11. Olive Tree, a school for future leaders.